ஓகே गाइस, சுமன் கில் வந்துட்டு சப்பையா அந்த மேட்சை முடிச்சிட்டு எப்படியாவது ஒரு 20 பாயிண்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் செமிஃபைனலுக்கு சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுல மண்ணள்ளி ரிஷப் பண்ட் போட்டுட்டு போயிட்டான். நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட நான் அடிக்கடி சொல்லிட்டேன், இந்த ரெண்டு டீம்லயும் ஒரே இதுதான், இந்த ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன் கிளிக் ஆனா வின்னு, இல்லாட்டா தோத்துருவானுங்க அப்படின்ற மாதிரி தான். இன்னைக்கு லக்னோல அதே தான் நடந்துச்சு. மிச்சல் மார்ஷ் சரியான ஒரு செஞ்சுரி. ஒரு காலத்துல ஷான் மார்ஷ் வெயிட் காட்டிட்டு இருந்தான், இப்ப மிச்சல் மார்ஷ் மரணத்தை பண்ணிட்டு இருக்கான் எல்எஸ்சில இருந்து. செஞ்சுரி போட்டான். அது மட்டும் இல்ல, புரன் ஒரு 50, எய்டன் மார்க்ரம் ஒரு 36, ரிஷப் பண்ட் 2 6 அடிச்சிருக்கான்ப்பா. ரிஷப் பண்ட் இன்னைக்குதான் ப்ரெஷரே இல்லாம 2 6 அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, நிறைய மேட்டர் நடந்துச்சு. சிராஜ் வந்து ஸ்லெட்ஜ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், உட்காந்துட்டு புரனை ஸ்லெட்ஜ் பண்ணி அடிலாம் வாங்கிட்டு இருந்தான். எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க கைஸ். ஓகே, சோ இன்னைக்கு மேட்சுக்கு போவோம். எல்எஸ்டி வர்சஸ் ஜிடி. ஆக்சுவலா வந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு மேட்ச் ஆகுது கொஞ்சம் சிம்பிளா போகும், ரிவ்யூ போடாம போயிடலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஒரு ரெஸ்ட் விடலாம், எப்ப பார்த்தாலும் இதே பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது, இந்த மேட்ச் இம்பார்ட்டனே இல்லையே அப்படின்னு தான் இருந்தேன். ஆனா இவனுங்க மரணாடி அடிச்சிட்டானுங்க. டாஸ் யார் ஜெயிச்சான்னா சுமன் தான் ஜெயிச்சான். ஜெயிச்சோன்னு நான் வந்து பவுலிங் போடுறோம் அப்படின்னா இன்னைக்கு பிங்க் ஜெர்சில வந்தானுங்க. சுமன் கில் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தா, ரொம்ப டென்ஷன்ல இருந்தா. அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல, சொல்ல போறேன்னா யாரை எப்படி போடுறதுன்னே தெரியல. ஏன்னா அந்த அடி அடிச்சுட்டு இருந்தானுங்க உட்காந்துட்டு. மிச்சல் மார்ஷ்லாம் மரண அடி. அவனும் சரி, யார் 3 பேர் பிடிச்சானுங்களா, 3 பேரும் ஹைலைட்ஸே அவனுங்க தான். ரிஷப் பண்ட் ரொம்ப நர்வஸா இருந்தான், எவனை போட்டாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கான் மிச்சல் மார்ஷ். அது மட்டும் இல்ல, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு பவுலர்ஸ் எல்லாருக்குமே. சிராஜ், ரபாடா எல்லாருக்குமே எப்படின்னா, மிச்சல் மார்ஷ் அடிக்கிற ஷாட் கையில பட்டுட்டு போவோம், பிடிக்கிறது கஷ்டம், பவுலிங் போட்டுட்டு பிடிக்கிறது. பட் நிறைய வாட்டி கையில பட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருந்தான் இது. அது மட்டும் இல்ல, ரஷீத் கான் என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லிட்டேன், நான் ஷார்ட்ஸும் போட்டுட்டேன் ரஷீத் கான் பத்தி. சரியில்லை இந்த வருஷம் வந்துட்டு. ரஷீத் கான் இந்த வருஷம் இல்ல, ஒரு 2 வருஷமா சரியே இல்லை. அந்த T20 வேர்ல்ட் கப் அப்புறத்துல இருந்து இந்த ஜாலியா ஜம்ப் பண்ணானுங்கல்ல, அதுல இருந்து சரியே இல்லை. ஃபயர் போயிருச்சா என்னன்னு தெரியல. ஒரு எப்படி சொல்ல, முன்னாடிலாம் ரஷீத் கான் பவுலிங் போட வந்தாலே எப்படி இருக்கும்னா, அந்த ஓவர் எப்படியாவது கடத்திடலாம் அப்படின்னு தான் பாப்பானுங்க. அப்ப ஒரு 4 ஓவர் எப்படியாவது டொக் வச்சுட்டு மீதி எல்லாருமே வந்துட்டு மீதி மொத்த ஓவர்ல அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரஷீத் கான் ஓவர்ல அடிக்க மாட்டானுங்க, எக்ஸப்ட் ஷேன் வாட்சன் மட்டும்தான் ஒரு மாதிரி தெனாவட்டா போய் விளையாண்டுட்டு இருப்பாரு. மத்தபடி பார்த்தோன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ரஷீத் கான் ஓவர் போட்டாலே. இப்ப வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ரஷீத் கான் பார்க்க ஏதோ ஒரு ஆமச்சூர் பவுலர் மாதிரி போட்டுட்டு இருக்கான். ரொம்ப ஆமச்சூர் பவுலர் மாதிரி போடுறான், ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, முன்னாடிலாம் ரஷீத் கான் வந்துட்டு ஒரு மாதிரி துருன்னு இருப்பான், எப்பவுமே ஒரு மாதிரி அடுத்த அப்படி ஒரு மாதிரி குடுகுடுன்னு ஜாலியா இருப்பான். இப்ப வந்துட்டு அதுவே இல்லை. இப்ப ரஷீத் கான் வந்து எனக்கு எதுக்கு டீம்ல வச்சிருக்காங்கன்னு தோணுதுன்னா, சீனியர் பிளேயர் அந்த ரஷீத் கான் அந்த மரியாதை இருக்குல்ல, அதுக்கு தான் வந்துட்டு வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஒரு ஓவர் போட்டான்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் ரஷீத் கான். என்ன அடி, 25 ரன் அடிச்சிட்டாங்க. ரஷீத் கான்லாம் எப்படி போட்டுட்டு இருந்தா ரஷீத் கான்லாம், ஒரு டைம் எப்படிப்பட்ட பிளேயர் ரஷீத் கான்லாம், பிரச்சனையா ரஷீத் கான் உள்ள இறக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணிடுறாங்க ரொம்ப ஈஸியா. ரஷீத் கான் எப்படி போட போறான்னு எல்லாருக்குமே தெரியும். 2 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்துருக்காங்க ரஷீத் கான். சொல்ல போனோம்னா அது மட்டும் இல்ல, கையை வந்து முன்னாடியோட இப்ப ஏதோ ரொம்ப பெண்ட் பண்ற மாதிரி தோணுது எனக்கு. ரஷீத் கான் வந்து ரொம்ப லெக் ஸ்பின் போடும்போது ரொம்ப பெண்ட் பண்ற மாதிரி தெரியுது. இந்த மாதிரிலாம் ரொம்ப பெண்ட் பண்ணா வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு புரியுது, ரஷீத் கான் விக்கெட் எடுக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ண தோணும். எனக்கு தெரிஞ்சு ரஷீத் கான் நல்ல இடத்துல இல்லை. என்ன ப்ராப்ளம் தெரியல, மேபி ஹி லாஸ்ட் ஹிஸ் மோட்டிவேஷன், இல்ல ஒரு மாதிரி பேர்ன் அவுட் ஆயிட்டானு தெரியல. இதே மாதிரி நான் ஒருத்தருக்கு பார்த்திருக்கேன், பாபர் அசாம்க்கு நான் பார்த்திருக்கேன். இதை பாபர் அசாம்லாம் ஒரு டைம்ல விராட் கோலியோட கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாபர் அசாம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னே தெரியல. பாபர் அசாம் மொத்தமா ஃபார்ம் அவுட் ஆயிட்டான், எந்த மேட்சும் அவன் ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் விராட் கோலியோட கம்பேர் பண்றது நிப்பாட்டிட்டானுங்க. இருந்தாலும் சில பேர் இன்னும் கம்பேர் பண்ணிருப்பானுங்க, லூஸ் மாதிரி பாபர் அசாமே விராட் கோலியும் கம்பேர் பண்ணிருப்பாங்க. பட் சொல்றேன், பாபர் அசாம் இதே மாதிரி தான் பயங்கர இதா இருப்பான். லாக்டவுனுக்கு அப்புறம் பாபர் அசாம்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த இஸ் நாட் த சேம் பாபர். அதே மாதிரி தான் ரஷீத் கானோட நிலைமையும் இருக்குது. அந்த ஒரு துருன்னு ஒரு ஃபயர் இல்ல, எதுவுமே இல்ல, சப்புன்னு அவன் பாட்டுக்கு வந்துட்டு சும்மா போடுவாங்க தெரியுமா பவுலர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ரவி பிஷ்னாய் அப்படியே நான் சொல்றேன் பாருங்க, ரவி பிஷ்னாய் மாதிரி போட்டுட்டு இருக்கான். இப்ப ரவி பிஷ்னாய் வந்து போடுவாங்க தெரியுமா, சும்மா வந்து கடமைக்கு ஒரு லெக் ஸ்பின் போட்டு அந்த மாதிரி இப்ப போட்டுட்டு இருக்கான் ரஷீத் கான். சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி போடுறான். ஏன்னா இம்பார்ட்டன்ட் பவுலர் ரஷீத் கான் போடுறாங்கன்னா 4 ரஷீத் கான்லாம் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி இருக்கும் போது எந்த மாதிரி போட்டுட்டு இருந்தான். 2023 டாப் 3 அந்த பர்பிள் கேப் ஹோல்டர் வந்துட்டு மாறி யாரெல்லாம், முகமது ஷமி, மோஹித் சர்மா, ரஷீத் கான் 3 பேர் மாறி வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்த ரஷீத் கான் வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு பேர்டன் மாதிரி இருக்கு. ஐயோ இவனை போட்டனுமே அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு.
அது மட்டும் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா போட்டது யாருன்னா அண்ணன் சிராஜ் தான் கொஞ்சமாவது டீசெண்டா போட்டான். பட் விக்கெட் எடுக்கல. பிரசித் கிருஷ்ணாவுக்கு நீ விக்கெட் விடல. எல்லாரும் ஓவரையும் பொழந்துட்டான். சொல்ல போனா மிச்சல் மார்ஷ்லாம் 17 6 அடிச்சிருக்கானுங்க உட்காந்துட்டு. எல்எஸ்சி 17 6 அடிச்சிருக்கானுங்க கிட்டத்தட்ட. சொல்ல போனா மாஸ் காட்டிட்டானுங்க. இத சிராஜ் வந்துட்டு நிக்கலஸ் பூரன்டா வம்பெழுத்துட்டு இருந்தா. விக்கெட்டே இல்ல, சரி ரைட் ஏதாவது ஸ்லெட்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கலஸ் பூரனா வம்பெழுத்து 6 அடிச்சு 4 அடிச்சு அசிங்கப்பட்டு, ஏன்பா சிராஜ், ஏன் டிஎஸ்பி இந்த வேலைலாம் உனக்கு? சரி ஸ்லெட்ச் பண்ற ஒரு வீரத்தை காட்ட வேண்டியதான். அந்த டிராவிஸ் ஹெட்டை விக்கெட் எடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல, அதுவும் பண்ணல. போய் அவன்கிட்ட அடி வாங்கிட்டு நிக்கலஸ் பூரனே தலையில தட்டிட்டு போறேன், தம்பி இருப்பா அப்படின்ற மாதிரி தட்டிட்டு போயிட்டான். பட் மிச்சல் மாஸ் காட்டிட்டான். இன்னைக்கு செஞ்சுரி போட்டுட்டான். வெயிட் செஞ்சுரி போட்டதை வந்து கண்டுக்கிடாத மாதிரி தான் இருந்துச்சு. அவன் மரணமா விளாண்டான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்தா. இன்னைக்குதான் ரிஷப் பண்ட் ரொம்ப கூலா விளாண்ட மாதிரி இருந்து. ஒருவேளை பிரஷரே இல்லாம விளாண்டா. ஏன்னா கன்ஃபார்ம் தெரிஞ்சிட்டுல வெளியே போயிட்டாங்க. ஓனர் மட்டும் இந்த மேட்ச் பார்த்திருந்தா கண்டிப்பா ரிஷப் பண்ட் வந்து திட்டிருப்பாண்டே, லூசு பையல எதுக்கு இந்த மேட்ச் அடிச்சு அப்படின்னு ஓனரே கேட்டிருப்பாரு. அந்த அளவு இன்னைக்கு நல்லா விளாண்டானுங்க லக்னோ. ஏன்டா இத்தனை நாள் என்னடா பண்ணீங்க? நான் சொன்னேன்ல, ரிஷப் பண்ட்டுக்கு வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு இந்த பணம் பிரச்சனை, இந்த 27 crores பிரஷர்லாம் இல்ல. அவன் பிரஷரே கேப்டன்சி பிரஷர் தான் அவனுக்கு. இன்னைக்கு எப்படி விளாண்டா? வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்க டீமே நல்லா விளாண்டுச்சு. பட் இருந்தாலும் பேட்டிங் வந்தது யாருன்னா குஜராத் வந்தானுங்கப்பா. சொல்ல போனோம்னா இன்னைக்கு சுமன் கில்லும் சாய் சுதர்சன் இந்த 3 பேர் கிளிக் ஆயிட்டா உண்டுன்னு. இன்னைக்கு எதுவுமே கிளிக் ஆகல. சொல்ல போனோம்னா எல்லாரும் வந்தானுங்க, அடிச்சானுங்க. பட் விக்கெட் ஒரு சைடு போயிட்டே இருக்கு. பெரிய டோட்டல் கைஸ் 235 வந்துட்டு எவனா இருந்தாலும் கொஞ்சம் அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்கிறதுல அடிக்கலாம், பட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் அந்த 2 பேட்ஸ்மேன் அடிக்கணும். அந்த ஓப்பனர் சாய் சுதர்சனும் சுமன் கில்லும் அடிச்சாதான் உண்டு. பட் சாய் சுதர்சன் வந்துட்டு கைக்கு கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டான். ஒருவுக்கு வந்துட்டு பால் போட்டான். அந்த பால் வந்துட்டு நல்லா போட்டோமா எனக்கு தெரியல. ஒருவுக்கு வந்துட்டு நல்ல பவுலர் தான். பட் ஆனா இவன் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஏர்லியா வந்துட்டு அந்த ஷாட் ஆடி கைக்கு ஏடன் மார்க்கரம் கைக்கு கேட்ச கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் போனோன்னு சுமன் கில்லுக்கு பிரஷர். பட்லர் வந்தான். பட்லர் கொஞ்ச நேரம் விளாண்டான். அந்த பவர் பிளே முடியறவர் விளாண்டான். அதுக்கப்புறம் பட்லரும் போயிட்டான். அவன் எடுத்தான்னா ஆகாஷ் சிங் விக்கெட் எடுத்துட்டு அவனும் சைன் போட்டு தான் பண்ணான். என்ன டிக்வேஸ்க்கு ட்ரிபியூட் கொடுக்குறீங்களாடா? டிக்வேஸ் இல்லாதது தெரியுது இன்னைக்கு டீம்ல. கொஞ்சம் வந்து அடி வாங்கினானுங்க. ஏன்னா அவன் தான் வந்துட்டு லீட் பவுலரா இன்னைக்கு வந்து நல்லா போட்டுட்டு இருந்தான். சொல்ல போனா ஒரு அண்டர் ரேட்டட் பவுலர் மாதிரி தான் இந்த டோர்னமெண்ட்ல. பட் அவன் வந்து இந்த மேட்ச்ல வந்து தூக்கிட்டாங்க. அவனுக்கு பதிலாக சபாஷ் வந்தான். சபாஷும் நல்லா போட்டான். முக்காவாசி சபாஷ் வந்து திட்டிட்டு தான் இருந்தான். எல்லாம் அவனுக்கு வந்து என்னடா ஃபீல்டிங் பண்றீங்க உட்காந்து எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தான். உட்காந்து என்னடா பண்றேன் நல்லா எப்படிப்பட்ட தெரியுமாடா அப்படி உட்காந்து எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தான். சொல்ல போனா மத்தபடி பார்த்தோன்னா இன்னைக்கு பட்லரா இருந்தாலும் சரி, சுமனா இருந்தாலும் சரி, எல்லாம் 30. அதுக்கப்புறம் ஒரு 100க்கே 3 விக்கெட் போயிட்டு. அதுக்கப்புறம் யாரு வந்துட்டு ஒரு கான்பிடன்ட் கொடுத்ததுன்னா இந்த யாரு நம்ம ஷாருக் கான் அண்ட் ருதர்ஃபோர்ட் தான். இன்னைக்கு சூப்பரா விளையாண்டாங்க 2 பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்து அவங்க விளையாடும் ஒரு கான்பிடன்ட் இருந்தது. மேபி ஒரு சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு. ருதர்ஃபோர்ட்ல வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் விளையாண்டுட்டு இருந்தான். ரிவர்ஸ் ஸ்வீப்லனா 6 அடிச்சிட்டு இருந்தான் உட்காந்துட்டு. ஸோ பாக்குறதுக்கு நல்லா இருந்து ஹாஃப் செஞ்சுரிலாம் போட்டான் ஷாருக் கான். பட் இருந்தாலும் இட்ஸ் டூ லேட். ரொம்ப பெரிய டோட்டல், ரொம்ப லேட் ஆடிட்டாங்க. நான் தான் சொல்றேன்ல, அந்த ஓப்பனிங் வந்துட்டு 3 பேர் கிளிக் ஆனாதான் குஜராத் வந்துட்டு சேஃபா ஆட முடியும். அதுக்கப்புறம் இந்த தெவாட்டியா வந்தான் போனான். தெவாட்டியா நான் தான் சொல்றேன் பாரு, தெவாட்டியா இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வெயிட். காசு வருது, அவன் பாட்டுக்கு உள்ள இருக்காங்க, நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு சேஃபான ஒரு டைம்ல வருவான். 7வது 6வது அந்த மாதிரி வருவான். வரும்போது பாதி மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஒரு 6 ஒரு 10 ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 6 அடிப்பான், சீனை போட்டு போயிடுவான். இந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்தனா நீ எங்கேயோ போயிடுவடா. நீ வேண்டிக்கோ, தெவாட்டியா மாதிரி ஒரு பிளேயரா டீம்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன் கைஸ். அவனுக்கு காசு இருக்குது, வருவான் 7th வருவான். பாதி இந்த 6 பேர் ஆடி, இந்த 6 பேர் கஷ்டப்பட்டு ஆடி முடிச்சு மீதி ஒரு 10 ரன் அடிக்கணும்ப்பா அப்படின்பாங்க. இவன் ஒரு 2 6 அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பட் நிறைய வாட்டி ஜெயிச்சுலாம் கொடுத்துருக்கான். அதையும் எதுவும் சொல்ல முடியாது, ஜெயிச்சுலாம் நிறைய கொடுத்துருக்கான். பட் இருந்தாலும் இப்ப வந்துட்டு கொஞ்சம் இந்த மேட்ச் எல்லாம் நிக்க வேண்டியது. அவனை நம்பி விட்டான்னா அவன் நிக்கணும். பட் எதுவும் பண்ண முடியல, தோத்துட்டானுங்க. சொல்ல போனா கொஞ்சம் டிசப்பாயிண்டடா தான் இருக்கும் குஜராத்துக்கு வந்துட்டு. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் வந்துட்டா செமிஃபைனல் ஃபர்ஸ்ட்ல போய் இருக்கலாம். ஒருவேளை செமிஃபைனல்ல தோத்தா கூட அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வரும். செகண்ட் செமிஃபைனல்ல கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது வரும். பட் அதுல மண்ணள்ளி போட்டுட்டு போயிட்டான் ரிஷப் பண்ட். பட் இன்னைக்கு நல்லா விளையாண்டானுங்க எல்எஸ்ஜி. இருந்தாலும் 2 டீமுமே நல்லா தான் விளையாண்டாங்க. எதுல வந்து விட்டுட்டானுங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ரஷீத் கான் ஓவர்ல கொஞ்சம் ரஷீத் கானு நல்ல எல்லாரும் பவுலரையும் இன்னைக்கு அடிச்சிட்டானுங்க. எதுவுமே பண்ண முடியல. தேர் குட் டுடே. எல்எஸ்சி இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அவ்வளவுதான். ஜிடி இன்னைக்கு பேட் தான் சொல்ல போனோம்னா. ஸோ ஜிடி வந்துட்டு சிஎஸ்கே மேட்ச் வந்துட்டு வெறித்தனமா வருவானுங்க. சிஎஸ்கே என்ன ஆக போறானுங்கன்னு தெரியல. மத்தியானம் வேற மேட்ச்
டயர்டா வருவானுங்க, இல்ல சிஎஸ்கே வந்து இழுத்து விட்டு போவானுங்களா என்னன்னு தெரியல. தம்பி நாங்க லாஸ்ட் மேட்ச்ப்பா ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுறோம் அப்படின்னு ஜிடி அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது, சன்ரைசர்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி. லக்னோல தான் நடக்குது இது. ஏன் லக்னோல நடக்குதுன்னா, பெங்களூர்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது பயங்கரமா. சோ அதனால லக்னோல வச்சுட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கு ஏத்த மாதிரி இருக்குது. இப்பதான் சன்ரைசர்ஸ் வந்து லக்னோல மேட்ச் முடிச்சாங்க. சோ அவங்களும் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ஆர்சிபிக்கும் இந்த மேட்சுக்கு அடுத்து லக்னோல தான் மேட்ச், லக்னோல தான் மேட்ச். அதனால அவங்களும் ஸ்டே பண்ணிக்கலாம், சேஃபா இருக்கும், கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். சொல்ல போனோம்னா இந்த டோர்னமெண்ட்ல இந்த பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா டீமும் விளையாண்டுட்டாங்க. எல்லா டீமும் ஒரு வாட்டி விளையாண்டுட்டாங்க. ஆர்சிபி மட்டும்தான் இன்னும் விளையாடல. சோ நாளைக்கு நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன், எப்படி வந்துட்டு ஆர்சிபி பெர்ஃபார்ம் பண்ண போறானுங்க. அதே மொமெண்டம்ல இருக்கானுங்களா, பிரேக் ஆக போறானுங்களா அப்படின்னு தான் பார்க்க போறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது. அது மட்டும் இல்ல, எஸ்ஆர்எச் வந்து நமக்கு தெரிஞ்சுட்டு வெளியே போயிட்டானுங்க, தேவையே இல்லைன்னு. இப்ப அவனுக்கு வேலை என்னன்னா எதை இழுத்து விட பார்ப்பானுங்க, அது ஒண்ணுதான். அவனுக்கு படி ஜாலியா விளையாடுவானுங்க. பட் ஆர்சிபிக்கு ஒரு வேலை இருக்கு, எப்படியாவது இந்த டேபிள் ஃபர்ஸ்ட் போயிட்டுனா சேஃபா இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அது மட்டும் இல்ல, பட்லர் வந்துட்டு வெளியே போற மாதிரி கேள்விப்பட்டேன். பட்லர் வந்துட்டு இதுதான் பட்லரோட லாஸ்ட் மேட்ச் அப்படின்லாம் சொன்னாங்க. அது வேற யாரு? சோ இதுதான் மேட்டர், பட்லர் வரமாட்டான் அப்படின்ற ஒரு நியூஸ் எனக்கு வந்துச்சு. உண்மையா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, மே 24 வந்துட்டு டெஸ்ட் ஸ்குவாட் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தான் டெஸ்ட் ஸ்குவாட் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க, இன்னும் வரல. ஆனா 24 அப்படின்னு மாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. சோ வந்தேன்னா அது உடனே போடுறேன் என்ன அப்படின்னு. யாரு கேப்டன்? எனக்கு ஏதோ சுமன் கில் தான் கேப்டனா போட போறாங்களோ அப்படின்னு தோணுது. எனக்கு பும்ரா தான் போடணும். பட் நான் யோசிச்சு பார்த்தேன், பும்ரா ஏன் போட மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னா மேபி இன்ஜுரிக்காக இருக்கலாம். ஏன்னா பும்ராவுக்கு அடிக்கடி இன்ஜுரி வரும். இவன் பாட்டுக்கு கேப்டன் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பவுலிங் போட்டுட்டு இப்ப இவனுக்கு இன்ஜுரி எல்லாம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், பாதி வந்துட்டு மேட்சை போட்டுட்டு போக முடியாது. சோ அதனால எனக்கு தெரிஞ்சுட்டு ஐ திங்க் தே வில் கோ ஃபார் பேட்ஸ்மேன். இப்ப பேட் கமிங்ஸ் அந்த மாதிரி பவுலர் வந்துட்டு ஏன் கேப்டனா இருக்கான்னா, பேட் கமிங்ஸோட பவுலிங் ஸ்டைல் வந்துட்டு அவ்வளவு ஒண்ணு எப்படி சொல்றது, அவன் பாடியை வரிப்புறுத்தி அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்காது. பட் இந்த மிச்சல் ஸ்டார்க்கு, இந்த பும்ரா எல்லாம் பாத்தீங்கன்னா கையை எப்படி பெண்ட் ஆகும், இப்படி பின்னாடி போகுது அவன் கையெல்லாம். அப்பெல்லாம் அந்த பேக் எவ்வளவு பெயின் ஆகும் பாருங்க. அந்த மாதிரி அவன் திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தா இன்ஜுரி வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு பும்ரா வந்துட்டு ஏர்லியா ரிட்டையர் ஆயிரும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாட்டா இருக்க போகுது. மேபி டக்குன்னு ரிட்டையர் ஆகிற ஒரு பர்சனா இருக்கலாம், ஹெல்த் ரீசனுக்காக, அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஐ திங்க் தே வில் கோ ஃபார் கில். மேபி கேஎல்லாம் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு கேஎலுக்கு போக மாட்டானுங்க, கில்லுக்கு தான் போவானுங்க. ஏன்னா அவன் தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கான், புது ஒரு ஃபேஸ், அதை தான் கொண்டு வர பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கில்லுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். கேஎல் ரொம்ப கஷ்டம் என்ன பொறுத்தவரை. நிறைய பேர் கேஎல் தான் சொல்லுவீங்க, நான் கேஎல் எடுக்கவே மாட்டேன். நான் எப்பவுமே இந்த கேஎல் வந்துட்டு கேப்டனா போடுற வேலையே வேண்டாம். கேஎல் பிடிக்கும், நல்ல இந்த கேப்டன் விஷயத்துல நான் கேஎல போடவே மாட்டேன். ஏன்னா கேஎல பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வர மாட்டேங்க. சீரியஸா நான் சொல்றேன், கேஎல பார்க்கும் போதே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வராது கேஎல். அதான். ஸோ மேபி ஐ எம் ராங். எனக்கு அப்படி தோணுது. ஸோ பும்ராவா இருக்கணும். பும்ரா இல்லையா, ஐ திங்க் நான் வந்துட்டு ஏதோ சுமன் கில்லுக்கு தான் போவாங்கன்னு தோணுது. பார்ப்போம். சுமன் கில் வந்துட்டு ஒருவேளை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம். சில பேருக்கு அந்த மாதிரி லைஃப்ல ஒரு ரிட்டர்ன் நடக்கலாம். எப்படி சொல்றது, நம்ம பாட்டுக்கு இத்தனை வாட்டி வந்துட்டு ஏசியன் பிச்சில் தான் விளையாடுறான், வேற எந்த பிச்சிலையும் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை அவன் வந்துட்டு சேஞ்ச் ஓவர் பண்ணலாம். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சுட்டு நம்ம தான் ஃபியூச்சர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு மேபி அவன் வந்துட்டு அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் விராட் கோலி எடுத்துக்கோங்களேன். விராட் கோலி இங்கிலாந்துல வரும்போது ஜான்சன் வந்துட்டு ஆண்டர்சன் வந்துட்டு கிட்டத்தட்ட விராட் கோலியை புள்ளி பண்ணிட்டான். தான் பண்ணிட்டு தான். ஃபர்ஸ்ட் விராட் கோலிக்கு வீக்னஸ் இருக்குது, அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப்ல இருக்குது அப்படின்னு காமிச்சதே, ப்ளூ பிரிண்ட் போட்டு காமிச்சதே ஜிம்மி ஆண்டர்சன் தான். அதை வந்துட்டு எல்லாரும் அதை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, முக்கியமா போலாண்டு. அப்பெல்லாம் புள்ளி பண்ணதுக்கு அப்புறம் விராட் கோலி வந்துட்டு எப்படியாவது இங்கிலாந்துல போய் நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு 2018 பயங்கரமா விளையாண்டான். சோ அந்த மாதிரி ஏதாவது நடந்தாலும் நடக்கலாம் சுமன் கில்லோட வாழ்க்கையில. ஏன்னா இப்பதான் அவன் எங்கா இருக்கான். நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டே விளையாடவே மாட்டான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கரெக்டா விளையாடவே மாட்டான் அப்படின்னு சில பேரை சொல்லலாம். கம்பீருக்கு வந்துட்டு இங்கிலாந்துல டெஸ்ட் ஆட தெரியல அப்படின்னு சொல்லலாம். நானே பார்த்திருக்கேன், கம்பீருக்கு சுத்தமா இங்கிலாந்துல ஆட தெரியாது. நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், கம்பீருக்கு சுத்தமா ஆட தெரியாது இங்கிலாந்துல. அதனால ஏன் நான் கம்பீரை பத்தி சொல்றேன்னா, கம்பீர் எவ்வளவு வயசாயிருச்சு அதனால நான் சொல்றேன். அவர் கரியர் ஃபுல்லா பார்த்தாச்சு. சுமன் கில் கரியர் இன்னும் நம்ம பார்க்காத போது கான்பிடென்ட் இருக்கு. சுமன் கில் ஒன்றும் பேடான பேட்ஸ்மேனா இல்ல, அடிக்கிற ஷாட் அவருங்க சூப்பரா ஆடுறான். அதை வச்சுட்டு நான் சொல்றேன், நல்ல எலகண்டான பேட்ஸ்மேன். மேபி சான்ஸ் இருக்கும்.
ஸோ நாளைக்கு பார்ப்போம் எல்எஸ்ஜி வெர்சஸ் ஆர்சிசி எல்எஸ்ஜியா எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஆர்சிபி எந்த மொமெண்டம்ல வராங்க, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது எல்லாமே நாளைக்கு தான் தெரிய போகுது. எவன் இன்ஜுரி ஓபி அடிச்சிருக்கான், எவன் வர்றான், எல்லாமே நாளைக்கு தெரிய போகுது. ஸோ ஆர்சிபி மட்டும் தான் இத்தனை நாள் விளையாடல, அவனுங்க வந்து நாளைக்கு விளையாட போறானுங்க. எந்த கான்பிடன்ஸ்ல வந்து விளையாடுறானுங்க, லக்னோல விளையாட போறானுங்க. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோலி வந்துட்டு எந்த மொமெண்டம்ல இருக்கா நாளைக்கு அப்படின்னு பார்க்கணும். பட்டிதார் வந்துட்டு வர்றானா இல்ல, அவன் பட்டிதார் எனக்கு தெரிஞ்சு ரெடி ஆயிருப்பாங்க, இன்ஜுரி எல்லாம் முடிஞ்சிருக்கும். விரல்ல ஒரு சின்ன இது, விரல எங்க விட்டானா அவன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன் தான் கேப்டனா இருப்பான். கரெக்ட் தான், கூல். ஸோ நாளைக்கு பார்ப்போம் கைஸ். ஓகே, ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see you in the video and remember it, always be on top. Cheers.